பாஜகவின் பாசிச நடவடிக்கைகளுக்கு உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார். திருவள்ளூரில் பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் திமுக கண்டன பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் அக்கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபோது பேசிய புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு காட்டமாக கேள்வி எழுப்பினார். 60,000 கோடியை டெல்லிக்கு அனுப்புறாங்க. ஆனா அங்கிருந்து திரும்ப வர்றது மிக குறைவு, மிக மிக குறைவு. குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலம்னு கேட்டீங்களா, நினைச்சீங்களா? அப்படி கேட்டார. அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன், தமிழ்நாடு என்ன பிச்சைக்கார மாநிலமா? தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையை திமுக தடுத்து நிறுத்தும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பாஜகவுடைய இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். திமுகவின் போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலைமையை உருவாக்கியிருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்தியை வளர்க்கிறதை விட இந்தியா வளர்க்க பாருங்க. ஹிந்தியை வளர்ப்பதை விட இந்தியாவை வளர்க்க பாருங்கள் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கிய காட்சிகளே இவை. திருவள்ளூரில் மத்திய அரசை கண்டித்து நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தேசிய கல்விக் கொள்கை என்பது உண்மையில் காவிக் கொள்கை என்று விமர்சித்தார். எத்தனை 1000 கோடி ரூபாய் செலவழித்தாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மக்களால் பேசப்படாத மொழியை வளர்க்க கோடி கோடியாக கொட்டி கூப்பீங்க. உலகமெங்கும் பல நாடுகளில் அரசு அங்கீகாரத்தோடு மக்களால் பேசப்படுகிற எங்க தமிழ் மொழிக்கு ஓரவஞ்சனை செய்வீங்களா? சிறிய நாடான இலங்கை கூட மதிக்காத நிலையில்தான் மோடியின் அரசாங்கம் இருப்பதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார். கடந்த ஆண்டு மட்டும் 530 பேர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டு இந்த 2 மாசத்துல 130 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சின்ன நாடான இலங்கை கூட உங்களை மதிக்கலையே. இதுதான் உங்களுடைய பரிதாபங்கள். மத்திய அரசுக்கு எதிராக திமுக தொடர்ந்து போராடும் எனவும் முதலமைச்சர் கூறினார். தமிழக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் பேசியதற்கு அநாகரிகத்தின் அடையாளமே நீங்கள்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். திருவள்ளூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துவதுதான் மத்திய அரசின் வழக்கம் என்று சாடினார். தமிழர்களுக்கு ஜனநாயகம் தெரியாதா, நாகரிகம் தெரியாதா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க. நீங்க என்னமோ ஹெட் மாஸ்டர் மாதிரி, நாங்க என்னமோ ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கீங்களா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும் அறிவித்துவிட்டு 7 ஆண்டு காலமாக அதை கட்டாமல் ஏமாற்றுவதுதான் நாகரிகமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சிட்டு 7 வருஷமா அதை கட்டாம ஏமாத்துறது தான் நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். அநாகரிகத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க தான். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை அராஜகவாதிகள் என்று சொன்ன தர்மேந்திர பிரதானை 1/2 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வைத்தது தமிழ்நாட்டு எம்பிக்கள் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.